கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன். என்னம்மா யூஎஸ் லேடி செல்ல கட்டி போட்டுட்டா சாங்க? இல்ல ஜீவா, ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். செல்லுல ஜொல்லு விடாத, பில்லு எகிரிட போகுது. பார்த்து பேசுமா. லவ்வுக்கெல்லாம் பில்லு பார்த்தா கரெக்ட் பண்ண முடியாது ஜீவா. Take it easy. ஐயோ, தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கே. எஸ்கேப். போயிட்டியா? போ போ. எங்க போய்டுவ? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்களை தான். கொஞ்சம் வெளியில வாங்க. எந்திரிங்க எல்லாம். என்ன 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 பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைங்கிறேன். ஏதாவது டவுட்னா என்ன கேட்கலாம்ல? கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவனுக்கே கத்து கொடுக்குறேன் நான். உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருமா. உன்னை பார்த்தாலே தெரியுது புதுசா கத்துக்க வந்திருக்கீங்கன்னு. ஒன்னும் இல்லம்மா, சின்ன மேட்ரு, சப்ப மேட்ரு. இங்க பாருங்க, இதுக்கு வந்து மவுஸ். இதுல கை வைங்க. இதை தொட்டுக்கலாமா? இந்த கையும் கூட லைட்டா தொட்டுக்கிறேன். இப்போ இதை என்ன பண்றோம்? இப்போ இது வந்து கீபோர்டு. இதுல வந்து கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணணும். பண்ணா இப்போ ஓபன் ஆயிடுச்சா? ஓபன் ஆயிடுச்சா? இப்போ உள்ள போனீங்கன்னா எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். டேய் டேய், என்னடா பண்ணுகிறீங்க? ஒன்றும் இல்லைடா, பாவம் புதுசா படிக்க வந்திருக்குது, அதுக்கு ஒண்ணுமே தெரியல. அதை எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு போய் இது கம்ப்யூட்டர் கத்துக்க வந்ததா? ஆமாடா, பாவம் கம்ப்யூட்டர் சென்டர் பெருக வந்ததுடா இது. எஸ்கேப்டா. ஏய், நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு கம்ப்யூட்டர் சென்டர் ஓடாதுன்னா போட்டு வந்த என்ன தனியா வந்து பாரு. உங்களை யாரு என்னன்னு தெரியாத நாள்ல கொடைக்கானல்ல ரோஜா பூ எனக்கு கொடுத்தீங்கிறதுக்காக உங்க கணத்துல அடிச்சேன். அதுக்காக சாரி கூட சொல்லாம போயிட்டேன். அன்னையில இருந்து என் மனசுக்குள்ள ஒரு ஃபீல், எந்த தப்பும் செய்யாத உங்களை அடிச்சிட்டமேன்னு. அது யதார்த்தமா நடந்த ஒரு சின்ன மேட்டர், அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் தெய்வ செயலா உங்க வீட்டுக்கு முன்னாடியே குடி வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட தம்பியை காப்பாத்திருக்கீங்க. இப்ப எனக்கு உங்களை நல்லா தெரியும். நீங்க என் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கீங்க. நான் ஹாஸ்பிட்டல்லயே நன்றி சொல்லிருக்கணும், ஆனா அந்த சூழ்நிலையில சொல்ல முடியல. அது சொல்லிட்டு போதான். இதுக்குதான் வர சொன்னீங்க? வேற என்ன சொல்வேன்னு எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க? நீ இவ்வளவு நேரம் போன்ல எதிர்த்து போயிட்டு அங்கிள் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டனா? என்னது? என்னது? இந்த வீட்ல கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பா வரட்டும், உன் லவ் மேட்டரை வெச்சுக்கிறேன். டேய் சாரிடா, இனிமே நீ ஹோம்வொர்க்கே செய்ய வேண்டாம். நீங்க லவ் பண்றத நாங்க கேட்காம இருந்தா நாங்க ஹோம்வொர்க் செய்யலனா கூட கண்டுக்க மாட்டீங்களோ? இன்னைக்கு இத அப்பா கிட்ட சொல்லாம விட மாட்டேன். டேய் அரவிந்த் இன்னைக்கு சொல்லாம விட மாட்டேங்க. என்ன இங்க ஒரே கலாட்டாவா இருக்கு? டாடி அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாமலே மறைச்சிட்டு இருக்கா. டாடி உள்ள வாங்க, தனியா சொல்றேன். வாங்கல சீக்கிரம். எத்தனை நாளா இது நடக்குது? சொல்லு. நானே வந்து சொல்லணும்னு. வாங்க. அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கினா கொடுக்க வேண்டியதானே? நீ எனக்கு வாங்கின கிஃப்ட இவன் எனக்கு கொடுத்துட்டு பேர் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு. எனிவே தேங்க்ஸ் a lot கண்ணா. என்னக்கா, உன் லவ் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு பயந்துட்டியா? நல்லா ஏமாந்தல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பா, உங்க பேர பிள்ளைய பார்க்க ரொம்ப மாற்றம் தெரியுது. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. உங்க ரெண்டு பேத்துக்கும் காரணம் தான் எனக்கு தெரியணும். சாயந்தரம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. அண்ணாந்து பாக்குற மாளிகை கட்டி. என்னடா அதெல்லாம்? ஏடா காதலிய பார்க்க போறோம்னு சாப்பிடாம கொள்ளாம கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தா இங்க வந்த? அது என்ன கேக்குற? போனா
பூனை குறுக்க வந்துருச்சு. போற காரியம் விளங்குமா? அதனால பார்த்தேன். அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு இருக்க. போடா போடா முட்டாளு. அவன் சிட்டியில நூத்துக்கணக்கான பூனையில வளர்த்துக்கிட்டு முத்தம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, பூனை குறுக்க போயிடுச்சுன்னு. பூனை குறுக்க போயிடுச்சு, நீ பின்னாடி வரிய. இந்நேரம் எவனாவது ஒருத்த குறுக்க போய் உன் காதலியை தள்ளிட்டு போயிருவாங்கடா. போனா போட்டும்னே, தகுன சாஸ்திரம் பார்க்கணும்னே. போடா கிறுக்கா, உன் காதலு கீதலு கத்திரிக்காயின்னுக்கிட்டு இந்நேரம் எவனோட போயிருப்பாள போ. அவ போனா போட்டும்னே, நமக்கு 1000 பொண்ணு கிடைக்கணும். 1000 பொண்ணு கிடைக்குமாண்ணே? பார்த்து போங்கண்ணே. பூனை குறுக்க போகுதே, நம்மளும் ரிவர்ஸ்ல போலாமா? அதெல்லாம் கம்ப்யூட்டர் காலத்துல பார்க்க முடியாது. டேய் வேணடா தம்பி, டேய் வேணடா. ஒரே வாட்டி காப்பாத்துங்க. டேய் ஏன் பின்னாடி ஏன்டா ஒளிற? சொன்னா கேளு, மறையாத. எல்லாம் ஒரு சேஃப்டி தானே. நான் என்ன காப்பாடு ஐயோ குறி வச்சுதானே. என்னது குறி வச்சுதானா? ஐயோ கல்ல எடுத்தா அடிக்க விட மாட்டேங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் தம்பி லெஃப்ட்ல குறி வச்சா ரைட்ல அடிவான். அதுதான் இந்த பக்கமே. ஐயோ மிஸ் ஆயிட்டே. பரவாயில்லை, இன்னொரு கல் இருக்கு. ஐயோ தம்பி மறுபடியும் குறி வைக்கானே. அண்ணே அண்ணே காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ இந்த கல்லு மிஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் தம்பி ரைட்ல குறி வச்சா லெஃப்ட்ல அடிவான். அதுதான் இந்த பக்கம் வந்து. ஐயோ இது எந்த பக்கத்துல இருக்கிற ஏரியா யாருக்கு பாருங்க. தெரியும்? கல்லெல்லாம் தீந்து போச்சு. வா நாளைக்கு விளையாடலாம். என்ன அதெல்லாம் தீந்து போச்சா? இன்னைக்கு ரத்தம் பார்த்த போதும், மீதி நாளைக்கு வச்சுக்கலாம். வாடா என்னடா தம்பி. வர வர மனுஷங்க மேல கல்லறிஞ்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பூனை குறுக்க வனதோட பரவாயில்ல, ஆனா ஒருத்தர் ரிவர்ஸ்லயே குறுக்க பாஞ்சா பத்தியா, அவனை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. எங்கடா கல்லு? மறுபடியும் பூனையா? பெருசு எதுக்குடா திடீர்னு நம்மளை கூப்பிட்டுச்சு? எல்லாத்துக்கும் ராவா ஊத்தி கவுத்துறடா. எதுக்குடா பாட்டு? கேபி சுந்தரம்பாலுக்கு பர்த்டே, பெருசு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. உட்கார உட்கார. சார் என்ன சார் வேணும்? ஹாய். என்ன தாத்தா பார்ட்டி எல்லாம் தடபடலா இருக்கு? என்ன உனக்கு பாத்துட்டேயா? பின்ன கல்யாண நாளா? இல்லடா. இல்ல 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 இல்ல, நம்ம தோட்ட வேலை செஞ்ச வெள்ளைய மாவளை உசார் பண்ணிட்டேன்னு சொல்லு. இல்லடா, அதான்டா என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கா. நான் தான் அவளை பொறுமையா இருக்க சொல்லியிருக்கேன். அது தினமும் என் பையன் கூடவே தண்ணி அடிச்சு போர் அடிச்சு போச்சு. சேஞ்ச் இருக்கட்டுமே அப்படின்னு தான் இன்னைக்கு உங்க கூட எல்லாம் ஊத்துடா. அடி அடி வர்றதான்டா. இங்கடா ராட்ல விடுறா. அவனுக்கும் கொடுங்கடா. டேய் உடஞ்சிட போகுதுடா. டேய் டேய் டேய், சாரின் சரக்குடா. பாத்து எப்படி இருக்கு? கும்முன்னு இருக்கு. இருக்கும் இருக்கும். ஏடா கணக்கு இப்பதான் எறும்பு கச்சா மாதிரி இருக்குது. ஐயோ இவன் தெளிவா இருக்கான்டா. ஊத்துடா. டேய் வாட்டர் மாதிரி இருக்காருன்னு பார்க்காத, புள்ள தாண்டும் பழைய கை. தலையில ஊத்துறா. டேய் பெருசு மரியாதை குடுறா. டேய் சபையிலே உட்கார்ந்தாச்சு, பின்ன என்னடா? இங்க பாரு, நானும் அவனுக்கு க்ளோஸ்ரா. இங்க பாரு. ஏடா உன் ஃபிகர் என்னடா ஆச்சு? தாத்தா எங்க அப்பனுக்கு இருக்கிற அரங்கோட நிலத்தை விட்டு சுதாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து சட்டையிலே தாஜ்மஹால் கட்டேன் தாத்தா. சட்டையை கழட்டி போடுற மாதிரி என்னையும் கழட்டி போட்டா தாத்தா. சரி 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 போட்டு விடுறா. அவன் அட்ரஸ கொடு, நான் ட்ரை பண்றேன். உனக்கு தேவையாது? ஏண்டா உனக்கு தேவையா? ஊத்துவியா? டேய் ஊத்து சொன்னாரா? என்னடா என் கிளாஸ காணா? எனக்கு ஊத்துங்கடா. நீ ஏன்டா சைலண்டா இருக்க? அட நீ வேற பெருசு, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் புதிய பாதை பார்த்திபன் ஸ்டைல்ல மேட்ரை முன்னாலே முடிச்சிட்டேன். அவன் தெளிவா இருக்கான்டா. ஊத்து ஊத்து. இருந்தா என் பேரன் மாதிரி பரிசுத்த ராமனா இருக்கணும். யாரு உன் பேரன் பரிசுத்தமானவனா? டேய் பின்ன என்னடா உங்கள மாதிரியா என் பேரன் பொண்ணுங்க பின்னால சுத்துறான்? டப்பாரா உன் பேரன் பரிசுத்த ராமனா இருந்துட்டு இப்போ கல்யாண ராமனா மாறிட்டா. இது காத்தாடா காத்துக்கிட்டு இருந்தேன். ஊத்தி கொடுத்த சரக்குக்கு நஷ்டம் வராம பொண்ணு யாருன்னு சொல்லுங்களேன்டா. அந்த பொண்ணு யாருன்னா தண்ணி அடிக்க வந்தா தண்ணியை மட்டும் அடிச்சிட்டு போங்கடா. மத்தவங்க விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. அப்ப சைடிஷ கூட எடுக்க கூடாதா மச்சான்? நீ பண்ண ரொம்ப தப்புடா. யாராட்ட என்ன பேசுறவனு தெரியாது. அது இல்லடா. என்ன நல்லடா, தண்ணி அடிச்சோங்கிறதுக்காக இன்னொருத்தனுடைய லைஃப பத்தி பேசுறதே தப்புடா. டேய் கிழவன் தான்டா நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருந்தான். அவனை சொல்லிக்கிட்டு நாம எல்லாரும் தானே குடிச்சோம். ஆமா, இவன் மட்டும் ஏன் வளரனா? கிழவன் தண்ணி ஊத்தி விட்டது நம்ம வளரணுங்கிறதுக்காகத்தான். இவர் அது கூட அவனுக்கு புரியல. டேய் அந்த கிழவன் துருவி கேட்டப்பே நீ கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டாம்? எனக்கு அப்பவே டவுட்ரா. என்னடா கிழவன் எப்போதும் அவன் புள்ளையத்தானே தண்ணி அடிக்க உட்கார வச்சிருப்பான், இன்னைக்கு என்னடா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான்னு நினைச்சேன். நீ பொத்துறா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு டவுட்டே வருமா? ஏண்டா
ஜீவா கூட எத்தனை வருஷமா பழகுறோம், அவனை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறியே. ஏன் அவன் லவ் அவனுக்கே அவங்க அப்பாட்ட சொல்ல தெரியாதா? அது இல்லடா, அவன் வீட்லயே குடிச்சிட்டு அவனை பத்தியே தப்பா பேசினா வேற ஒருத்தனா இருந்தா கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிருப்பான். சரி, நாளைக்கு நாம எல்லாம் அவனை பார்த்து சாரி கேட்கறோம். என்ன? ஓகேடா. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. பாப்பலாம். லவ் பண்றியாமே? அப்ப நான் யார் லவ் பண்றேன்னு நான் கேட்க போறது இல்லை. என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், உண்மைதான். ஆனா கல்யாண ஆசை வந்து என் பையன் லவ் பண்றான்னு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொறுப்பா இருக்க வேணாமா? அந்த பொண்ணோட அப்பன் கேட்பான், பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. என்ன சொல்லுவா? அப்பா ஏராளமா சம்பாரிச்சு வச்சிருக்கான், வேலை வேலைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு பையன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவா முடியும்? அப்ப எனக்காக வேணாயா, உன் காதலியோட அப்பன் கேட்கிற கேள்விக்கு பொறுப்பா பதில் சொல்றதுக்காவது நீ பொறுப்பா இருக்க வேணாமா? பொறுப்பா ஒழுங்கா யார் டியூட்டி எக்ஸிக்யூட் பண்றானோ அவன் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். வேலைக்காரன் கிட்ட இருந்து யாரு ஒழுங்கா வேலை வாங்குறானோ அதன் தான் நிஜமான முதலாளி. நம்ம கம்பெனியில் என்ன பிசினஸ் பண்றோம்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஃபேக்டரியில் என்ன வாங்குறோம், என்ன விற்கிறோம், எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, யாருக்கு என்ன சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம், வரவு என்ன, செலவு என்ன, வாட் இஸ் தி பேங்க் பேலன்ஸ், எவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம், எவ்வளவு டாக்ஸ் கட்டல, இது எப்பவாவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கிறியா? இல்ல. ஏதாவது கேட்டா காலையில் ஒரு கார், மத்தியானம் ஒரு கார், சாயங்காலம் ஒரு கார்னு ஸ்டைலா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருப்பேன். தம்பி, நேத்து நீ எனக்கு தரையில பிறந்த, ஆனா கடவுள் புண்ணியத்துல நாளைக்கு ஒருத்தன் அவனுக்கு தங்க தாம்பழத்துல பிறக்க போறான். அவனுக்காவது நீ பொறுப்பா இருக்க வேணாமாப்பா? என்ன பார்த்தா அவனுக்கு பரிதாபமா தெரியலையா? காலங்காத்தால எழுந்துச்சு இந்த வயசுல ஒரு பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு ஐம் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் லைக் எ டாக் டு டு பிசினஸ். யாருக்காக இப்போ இதெல்லாம் பண்றேன் நான்? எப்பவாவது யோசனை பண்ணி பார்த்திருக்கிறியா? அப்பா தலையில எவ்வளவு சுமையை தாங்குறாரு. ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காவது அப்பா பக்கத்துல போய் நிக்கலாம், அந்த சுமையை பகிர்ந்துக்கலாம்னு யோசனை பண்ணிருக்கிறியா? இல்லையே. நான் செஞ்ச பாவம் இருக்கட்டும்பா, பரவாயில்ல. இப்போ இந்த லவ் பண்ணி கூட உனக்கு பொறுப்பு வரலன்னா ஆல் தி பெஸ்ட் யூ. காட் பிளஸ் மீ. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சின்ன பையனுக்கு சொன்ன மாதிரி அப்பா கிளாஸ் எடுத்துக்கிட்டு டீச்சிங் எல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்காத. முடிஞ்சா புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா just forget it. I wish you all the best. God bless you. All the best. All the best. பொறுப்பா ஒழுங்கா யார் டியூட்டி எக்ஸிக்யூட் பண்றானோ அவன் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். மசாலா டீ. என்னடா கிளாஸ் ஒரே உயரமா இருக்கிய? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சாப்பிட்டு பாருங்க, சும்மா குப்புன்னு இருக்கும். டீக்குல ஒரே கராமரா நடக்கு, முடிய வெட்டு. குட்டி சத்தான வேலைக்கு வச்சிருக்கான் பாரு, களவாணி பையன். என்னத்தை காப்பாத்துறது, எதுக்கு காப்பாத்துறது? ஒரு விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு கல்யாணம் முடிக்க போனா ஒரு ஊரே சேர்ந்து அறுவாரத்து வெட்ட வர்றாங்க. அதான்டா, நம்ம ஊர்ல நல்லது செஞ்சாலே வெட்டத்தான் வருவாங்க. ஆனா மேடையை போட்டுக்கிட்டு விதவைகளுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுங்கள், அரசாங்கம் துணை இருக்கும், ஆயி புயும்பாங்க. ஆனா கடைசியா குழப்பம் பண்ணிடுவாங்க. இந்த பாரு, துணிஞ்சு செயல்ல இறங்கி இருக்கிறியா, விடுறாங்களா பத்தியா? எதை பத்தியும் கவலைப்படாத, அண்ணன் சிங்க இருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியே உங்க ரெண்டு பேரையும் கிள்ளி மாதிரி சேர்த்து வைக்கிறேன். பாப்பா கொஞ்சம் இந்த பக்கம் வரல, இங்கே இருக்கட்டும், அதானே சேஃப்டி. பல பஞ்சாயத்தை பாத்துருப்பான் போல இருக்கு. என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கானே தெரியுமா உனக்கு? தெரியும் ஐயா, விதவைக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கேன். அது தப்பு. மறுவாழ்வு கொடுக்கிறது நல்ல விஷயம் தான், அது எங்களுக்கும்